தனது தாயார் துர்கா ஸ்டாலின் பற்றி துணை முதல்வராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? அம்மா பற்றி அவருடைய மனதில் இருக்கும் பிம்பம் என்ன? இதோ அவரே மனம் திறந்து நம்முடைய ஒரு பேட்டியில் சொன்னது. எங்கள் அம்மா ரொம்ப கண்டிப்பானவங்க. சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அவ்வளோதான், அம்மா பயங்கரமாக திட்டிடுவாங்க. அதுக்கு பயந்துட்டு நான் ராத்திரி அப்பா வர்ற வரைக்கும் வீட்டுக்கு வெளியில் காத்துட்டு இருந்துட்டு அப்பா கிட்ட தான் ஹோம்ஒர்க் உட்காந்து பண்ணுவேன். உதயா ராத்திரி லேட்டானாலும் அவங்க அப்பா வந்தால் தான் படுக்கும். வெளியிலேயே வாசலில் சோஃபா இருக்கும், அங்கேயே படுத்துருக்கும். அப்பா வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன்னு. சொல்லப்போனால் நான் கிருத்திகாவை லவ் பண்ணப்போ கூட எங்கள் அம்மா கிட்ட மட்டும் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப பயப்பட்டேன். ஏன்னா காதல் கீதல்னா அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. எங்கள் லவ்வுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருந்தது. அதனால நான் எங்கள் அப்பா கிட்ட தான் கிருத்திகாவை நான் காதலிக்கிற விஷயம் பற்றி முதல்ல சொன்னேன். அப்பாவும் நானும் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இதை பற்றி எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பார்த்து நைஸாக சொன்னோம். ஆனால் இந்த விஷயத்தில் எங்கள் அம்மா என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்திட்டாங்க. அவங்க ரொம்ப இயல்பாக என் காதலுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கிருத்திகா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் கிருத்திகா கிட்ட அவங்க நடந்துக்கிட்ட விதமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. சின்ன பொண்ணு தானே அப்படின்னு இல்லாமல் கிருத்திகாவுக்கு அதோட உணர்வுகளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து அம்மா நடந்துப்பாங்க. சொல்லப்போனால் நான் காதலிக்கிற சமயத்தில் கிருத்திகாட்ட நான் தான் ரொம்பவே சொல்லி வச்சுருந்தேன் எங்கள் அம்மாவை பற்றி. அதாவது அவங்க அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது, எப்படி பேசணும், இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராகவே பில்டப் கொடுத்துருந்தேன். ஆனால் எல்லாமே புஷ்னு போயிடுச்சு. அம்மா தங்கிட்ட நடந்துக்கிட்ட அந்த விதத்தை பார்த்துட்டு கிருத்திகா இப்படிப்பட்ட அம்மாவை தான் என்கிட்ட அப்படியெல்லாம் சொல்லி வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ரொம்பவே கலாய்ச்சாங்க. எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் கிருத்திகா என்ன செய்ய பிடிக்குதோ அதை கிருத்திகா செய்கிறதுக்கு அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க எங்கள் அம்மா. நீ உனக்கு பிடிச்சதை செய்ய கிருத்திகா, வீட்டு பொறுப்புகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பையன் பிறந்ததுக்கப்புறம் குழந்தையோடவே நாங்கள் இருந்துகிட்டே இருந்தோம். நாங்கள் பல மாதங்களாக எங்கேயுமே வெளியிலேயே போகல. அப்போ தான் எங்கள் அம்மா கூப்பிட்டு, இங்கே பாரு, குழந்தைய நான் பொறுப்பாக பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது சேர்ந்து வெளியூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை டூருக்கு அனுப்பிச்சி வச்சாங்க அம்மா. அதே போல் கிருத்திகாவுக்கு சினிமா லைனில் ரொம்ப ஆர்வம். அது தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிருத்திகாவுக்கு இன்னும் ரொம்பவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் காலம் இல்லாமல் வேலை இழுக்கிற ஒரு துறை சினிமா. அதனால கிருத்திகா அது சம்மந்தப்பட்ட தன்னோட அந்த வேலைகளை குடும்பத்தை மறந்து அந்த மாதிரி தனக்கு பிடிச்ச வேலை செய்கிறதுக்கு எங்கள் அம்மா தான் கிருத்திகாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் சரி கிருத்திகாவும் சரி 2 பேரும் அப்படி ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நான் கூட அப்பப்போ எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன், ஏம்மா இந்த மாமியார் மருமகள் சண்டைன்னெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியெல்லாம் உனக்கும் கிருத்திகாவுக்கும் இடையில வராதா? நீங்கள் சண்டை எதுவும் போட்டுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை நான் ரொம்பவே கலாய்ப்பேன். ஆனால் அப்படி ஒரு சண்டை வரவே வராது. அவங்க 2 பேரும் அப்படி ஒரு தோஸ்து. அம்மாவோட அக்கறை ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும். வீட்டில் எனக்கோ கிருத்திகாவுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ ஏதாவது காய்ச்சல் அப்படின்னு சொன்னால் நாங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே இயல்பாக விட்டுடுவோம். சரி, காய்ச்சல் இன்னும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் எங்கள் அம்மா இது தெரிஞ்ச ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அது வரைக்கும் எங்களோட கூடவே அம்மா இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஒன்று அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கவனம் எடுத்து அப்படி பக்கத்துலேயே இருந்து பார்த்துப்பாங்க. எங்கள் அம்மாவோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட அந்த அன்பான அந்த இயல்பு தான். சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி என்ன பார்க்குறப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் எப்படி எந்த அலட்டலும் இல்லாமல் அடக்கமாக அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் எங்கள் அம்மாவோட வளர்ப்பு தான். அவங்களோட அந்த கண்டிப்பு கூடின அந்த வளர்ப்பு அது போல் என்னையும் என் தங்கச்சி செந்துவையும் அவங்க எப்படி வளர்க்கணும்னு நினச்சி வளர்த்தாங்களோ அப்படித்தான் நாங்கள் இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறோம். அம்மாவை பற்றி நினச்சி பார்க்குறப்போ உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திருவெண்காடுன்னு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து ஸ்கூல் வரைக்கும் மட்டுமே படிச்சுட்டு ஒரு டீனேஜ் பொண்ணாக இருந்த எங்கள் அம்மா இன்றைக்கி இவ்வளோ பெரிய அரசியல் குடும்பத்தில் எல்லாரையும் எப்படியே ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சி பார்த்து ஆச்சரியப்படுவேன்.